ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பப்பாயில் நான் சோப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறது, என்னென்ன ரெமடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையானது இது சோப். ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். ரொம்ப டைப்பில் உங்களுக்கு நான் சோப் செஞ்சு போட்டு வீடியோ பாருங்க. இப்போ இதில் நான் பப்பாய்க்கு செய்கிறேன்னா பப்பாய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சோப் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப அளவுக்கு மீறிய வேண்டாம், மீடியம் சைஸு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பீஸு நல்லா பழுத்த பப்பாய் வேணும். இதில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயோ இல்லை நீங்கள் ஸ்பூனில் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த ஜூஸு தான் நம்மளுக்கு தேவை. அது நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனில் கூட நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுக்கலாம். மெயின் இதில் தேவையாக இருக்குது ஜூஸ். அதை நல்லா பழுத்து இருக்கணும் பப்பாய் அந்த அளவுக்கு. ஏன்னா இது பப்பாய் வந்து நல்லா ஸ்கின் வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்குது. அடுத்து வந்து டாபர் ஹனி, இது நம்ம ஸ்கின் க்ளோ பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் பிக்மெண்டேஷன் இருந்தாக்கா நம்ம ஸ்கின்லேருந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து எலுமிச்சப்பழம், இது வந்து தேவையான அளவுக்கு. இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எலுமிச்சப்பழம் சாறு எடுத்துக்க போகிறோம், அதிகமாக இல்லை. அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூலு ஒரு 2 சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த 4 பொருளும் சோப்பை சேர்த்து 5 பொருள், இந்த 5 பொருளை வச்சு சூப்பராக ஃபேஸ் க்ளோயிங் பண்ண சோப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இன்னும் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். அது சூடு ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நான் ஒரு சோப் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு எனக்கு சோப்பு போதும். பாருங்க, இந்த அளவுக்கு. இப்போ இது ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸாக இந்த அளவுக்கு. ஏன்னா மெல்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக. இந்த அளவுக்கு இது ஒரு 100 கிராம் அளவுக்கு சோப் எடுத்துக்கணும். அடுத்து இந்த பப்பாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பப்பாய் நான் காட்டினேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு நல்லா இது இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பழுத்து இருக்கணும். இது நீங்கள் கையில் கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு. நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கை க்ளீனாக கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே தண்ணி கொச்சிட்டு இருக்குது. இப்போ இது சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இதில் வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது நான் கட் பண்ணி வச்ச இந்த சோப்பு இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா மெல்ட் ஆகும். அது வரைக்கும் இது வந்து நல்லா இந்த மாதிரி இந்த சாறு தேவை அணுக்குள் நல்லா இந்த மாதிரி கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துணும். அந்த ஜூஸ் வரும். ஏன்னா நீங்கள் காயை எடுத்துட்டிங்கன்னா ஜூஸே வராது. ஏன்னா இதில் மெயின் சோப்போ பப்பாயை தான் நம்மளுக்கு அதிகமாக எடுக்கணும். அதனால அதுக்காக ரொம்ப எடுத்துக்காதுங்க. இதுதான் ஒரு மீடியம் அளவு. பாருங்கள், நான் கையிலே ப்ரெஸ் பண்ணி இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்ட மாதிரி ஆயிடுது. ஏன்னா கை கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ இது நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்க, நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு இந்த ஜூஸே எடுத்துக்கலாம். ஜூஸ் கூட இந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள், அந்த அளவுக்கு தான்
எடுத்துக்கணும். அதுவும் ஒரு இவ்வளோன்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கணும். அழுக்கு மீறி எடுத்தோம்னா அந்த சோப் நம்ம செய்கிறது நுர வராது. அப்போ நம்ம செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், இப்போ இது தேவையில்லை. இப்போ இந்த வடிகட்டியில் இருக்கிறது கொஞ்சம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது தான் கரெக்டான பப்பாய் ஜூஸு. அதுவும் இது எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு அளவு சொல்கிறேன். உங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி டீஸ்பூனு நல்லா பெருசாக இருக்கிற இந்த மாதிரி டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு அளவுக்கு நம்ம எவ்வளோ டீஸ்பூன் எடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இது ஃபுல் ஒரு 2 டீஸ்பூன். இந்த மாதிரி பெரிய டீஸ்பூன், உங்களுக்கு சின்ன டீஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு 1/4 பாகம் எலுமிச்சப்பழம். பாருங்கள், அதுவும் ஒரு அளவு தான். இங்கே பாருங்கள், இந்த பாதி எலுமிச்சங்க பழத்தில் இந்த அளவுக்கு தான். ஃபுல்லு ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/4 பாகம். அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது நம்ம ஹனி, அதாவது தேன் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான். இது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டில் தான் நம்ம விட்டமின் இ கேப்சூலு சேர்க்க போகிறோம். அது ஒரு 2 இல்லை 3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இங்கே வந்து இங்கே சூடாகிற தண்ணியில் சோப்பெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டுக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது பாருங்கள், இன்னும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் தான் நீங்கள் இது பண்ணணும். பாருங்கள், எந்த அளவுக்கு சோப் ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்குது. இப்போ இதில் இந்த ஜூஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இது சோப் கொஞ்சம் கொதிக்கணும். அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு விட்டமின் கேப்சூல் ஒரு 2. இன்னும் 2 விட்டமின் இ கேப்சூல் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம், இல்லை 4 கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 விட்டமின் இ கேப்சூலு இதில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இது விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கிடணும். இது கொஞ்சம் ஆறின பிறகு உங்கள்கிட்ட ஏதோ பிளாஸ்டிக் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா இந்த மோல்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி, இல்லை வேஸ்லின் இருந்தாலும் சரி. இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு ஒரே ஒரு மோல்டில் தான் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது கிளியராக நம்மளுக்கு வரும்.
இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைனாக்கா நீங்கள் பிளாஸ்டிக்லேயோ இல்லை கிணத்துல, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இதில் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ தான் இது மோல்டு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி இதில் இப்படி ஊற்றிடுங்க. பாருங்கள், கரெக்டாக நான் எடுத்துருந்துக்கு எது எவ்வளோ எடுக்கணும் கரெக்டாக அந்த அளவுக்கு எடுத்துருந்துக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு சோப் செய்கிற அளவுக்கு வந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு ஒரு 3-4 சோப் செஞ்சு வச்சுக்கணுனாக்கா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துன்னு செய்யலாம். இது ஒரு 10 நிமிஷம் விட்டு கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சோப் ரெடி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சோப்பு இப்படியே இது இப்படி பண்ணோம்னா சூப்பரான ஒரு பப்பாய் சோப் ரெடி. ரோஸ் டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.